ஓகே. இந்த கேள்வி சுழற்சி இயக்கம் சம்மந்தமான கேள்வி. சுழற்சி இயக்கத்தில எங்களுக்கு தெரியும், சுழற்சி இயக்க சக்தி K என்று சொல்றது 1/2 இன்டூ I இன்டூ ஒமேகா ஸ்கொயர்ட். I என்றது சடத்துவ திருப்புறன், ஒமேகான்றது கோண வேகம். இத கோண உந்தத்தோட சம்பந்தப்படுத்தி எழுதினால், இப்படி ஒரு செட்டிங் செய்யலாம். 1/2 I ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட் ஓவர் I என்று போட்டால், I ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட்ன்றது I ஒமேகா என்றால் என்ன? இது I ஒமேகாட ஹோல் ஸ்கொயர்ட் ஓவர் I என்று போட்டால் I ஒமேகான்றது கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம் என்று சொல்றோம். ஸோ L ஸ்கொயர்ட் ஓவர் 2I என்று சொல்லலாம். ஸோ இதிலேருந்து நாங்கள் சொல்லக்கூடியது L ஸ்கொயர்டுன்றது 2KI. Lன்றது ஒரு கன்ஸ்டன்ட், மாறாது. அப்படி என்றால் K இன்டூ I என்றது ஒரு கன்ஸ்டன்டாக இருக்கும். அதாவது சுழற்சி இயக்க சக்தியை சடத்துவ திருப்பத்தினால பெருக்க வர்றது ஒரு மாறிலியாக இருக்கும். ஆரம்பத்தில் சுழற்சி இயக்க சக்திக்கு சடத்துவ திருப்புறன் I. பிறகு அந்த பிள்ளை சடத்துவ திருப்புறன் இருமடங்காக வருமாறு கையை நீட்டுறான். அப்போ சடத்துவ திருப்புறன் 2I ஆகுது. K என்றது தெரியாது, K டேஷ் என்று போட்டால் K டேஷ் என்றது K/2 ஆக இருக்கும். 4வது விடை.